கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அருமையான இந்த புனித வெள்ளியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் பெரிய வெளியினுடைய எல்லா நிகழ்ச்சிகளும் முடித்து நாம் ஓய்வெடுக்கிற இந்த நேரத்தில் நம் அனைவரையும் ஆண்டவர் ஒன்றாய் கூட்டி ஆண்டவர் சிலுவையிலே உதிர்த்த அந்த 6வது வார்த்தையை குறித்து நாம் இன்று தியானிக்க போகிறோம். எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் சிலுவையிலே உதிர்த்த 6வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது என்றால் என்ன முடிந்தது? இதோ இந்த உலகத்திற்கு மெஸ்ஸியா வருவார். உலகின் பாவங்களிலிருந்து மக்களை விடுதலையாக்க, மரணத்தை ஜெயிக்க, ஆதி ஆதாமின் வழியாய் வந்த மரணத்தை இந்த புதிய ஆதாம் உடைக்க அவர் இந்த பூமிக்கு வந்தார். பிசாசின் கரத்திலே ஏவாளின் மூலமாய், ஆதி தாய் தந்தையர் மூலமாய் கொடுக்கப்பட்ட இந்த உலகம் மீண்டும் பிசாசின் கரத்திலிருந்து பிடுங்கப்பட்டது. அந்த காரியம் முடிந்தது. நான் இந்த உலகத்திற்கு என் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றவே வந்தேன். என்ன நோக்கத்திற்காய் பிதாவானவர் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நான் முடித்தேன். எல்லாம் முடிந்தது. சாவே உன் வெற்றி எங்கே, பாதாளமே உன் கொடுக்கு எங்கே என்று சொல்லி மரணத்தை அவர் ஜெயித்த நன்னாள் இது. அவர் மாத்திரமல்ல, அவரை நம்புகிற யாவரும் அவரே இயேசு கிறிஸ்து என்று நம்பி ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை தன்னுடைய மீட்பராக, இரட்சகராக, ஆண்டவராக யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இனி மரணம் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற மரணத்தை அவர் முறித்து போட்டார். பிசாசின் தலையை தன் காலிலே அவர் நசுக்கி போட்டார். அந்த பிசாசை அழிக்கிற, அவன் தலையை நசுக்குகிற அசைன்மெண்ட் முடிந்தது. ஆம் பிரியமானவர்களே, அவர் எதற்காய் இந்த உலகத்திலே வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் செவ்வென நிறைவேற்றினார். அச்சு பிசகாமல் அதை அப்படியே அவர் நிறைவேற்றினார் ஆண்டவர். ஏனென்றால் அவர் பிதாவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய முழு விருப்பம். அவர் தன் வாழ்நாளிலே வாழ்ந்த நாட்களிலே கூட தனக்கு சித்தமானதை எதையுமே அவர் செய்யல. பிதாவானவர் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னாரோ, யாரையெல்லாம் குணமாக்க சொன்னாரோ அவர்களை எல்லாம் அவர் குணமாக்கினார். யாருக்கெல்லாம் பிதாவானவர் நன்மை செய்ய சொன்னாரோ அவர்களுக்கெல்லாம் அவர் நன்மைகளை செய்தார். ஆகவேதான் கற்களிலே எழுந்திருந்து மலைகளின் மேல் போய் அவர் ஜெபித்தார். எல்லாவற்றையும் முடித்து, அப்பா இதோ உம்முடைய அன்பின் பாதத்திலே வந்திருக்கிறேன், இன்று நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிதாவானவர் கொடுக்கிற எல்லா அசைன்மெண்ட்டுகளையும் அவர் அப்படியே அதை முன்குறித்து கொண்டு அதை அப்படி அச்சு பிசகாமல் ஒவ்வொரு நாளும் முடித்து இரவோடே அவர் அப்போஸ்தலர்களை விட்டு தனியான ஒரு இடத்திற்கு போய் அவர் பிதாவின் இடத்திலே, அப்பா இந்த நாளிலே நீர் சொன்ன எல்லா அசைன்மெண்ட்டையும், நீர் யாரையெல்லாம் குணமாக்க சொன்னீரோ, என்னென்ன பிரசங்கம் செய்ய சொன்னீரோ அவளை எல்லாம் நான் செய்து விட்டேன் என்று சொல்லி பிதாவானவருக்கு அவர் அசைன்மெண்ட்டை ஒப்புவிப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கீழ்ப்படிதல் உள்ள குமாரனாகிய தேவன், பிதாவாகிய தேவனுக்கு அந்த பிறந்ததிலிருந்து கடைசியினுடைய அந்த சிலுவையில் இருக்கிற வரைக்கும் பிதாவானவரே இதோ உலகின் ஒட்டுமொத்த பாவத்திலிருந்தும் இந்த உலகத்திற்கு நான் விடுதலை கொடுத்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லி
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 6வது வார்த்தையை அவர் அந்த இடத்துல உதிர்க்கிறார். பிரியமானவர்களே, அவருக்கு மட்டும்தான் இந்த கடமை இருக்கிறதா? நமக்கு அந்த கடமை இல்லையா? நற்செய்தியை அறிவிக்கவே வந்தேன் என்று சொன்னாரே, அந்த நற்செய்தியை கேட்டு விசுவாசித்து மனம் மாறி கிறிஸ்துவர்களாய் இருக்கிற நமக்கும் அந்த கடமை இருக்கிறது அல்லவா? நான் ஏற்கனவே சொன்னது போல, நாம் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுது அவரை போலவே ஒரு பிதாவுடைய ஏதோ ஒரு சித்தத்தை பிதாவானவர் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நிறைவேற்றவே நாமும் வந்திருக்கிறோம். அந்த சித்தத்திலே நாம் எவ்வளவு சதவீதம் முடித்திருக்கிறோம்? முதலிலே என்ன நோக்கத்திற்காக வந்தோம் என்றாவது நாம் அறிந்திருக்கிறோமா? தெரிந்திருக்கிறோமா? புரிந்திருக்கிறோமா? நோக்கமே தெரியாமல், என்ன சித்தம் என்றே தெரியாமல் ஏனோ தானோ என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு பிரியமானவர்களே, நாம் வணங்குகிற தேவன் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள், ஏனெனில் நான் பரிசுத்தர், நான் தூயவர் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருக்கு எப்படி ஒரு சித்தம் இருந்ததோ அப்படி நமக்கும் ஒரு சித்தம் இருக்குமா? இருக்காதா? நிச்சயமா இருக்கு பிரியமானவர்களே. நான் சொன்னது போல, நீங்கள் ஆண்டவரிடத்திலே அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கான சித்தத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நாமும் ஜெயமுள்ள வாழ்க்கையை முடித்து, ஆண்டவர் ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் முடித்தார், வெற்றியின் வாழ்க்கையை முடித்தார். அதனால தான் அவர் எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். என்னுடைய நற்செய்தி பணி முடிந்தது, என்னுடைய மேய்ப்பின் பணி முடிந்தது, என்னுடைய போதக பணி முடிந்தது, என்னுடைய இரத்தத்தை சிந்தி என் உடலை நொறுக்க கொடுத்து அடிக்க கொடுத்து எல்லா சித்திரவதைகளையும் ஏற்றுக்கொண்டு உலகின் ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் நான் பலியாகி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் பிதாவின் சித்தத்தின்படி விருப்பத்தின்படி பலியாகி அதையும் நான் முடித்து விட்டேன் என்று சொன்னார். நாமும் அது போல சொல்லணும் பிரியமானவர்களே, நாமும் அது போல சொல்லணும். ஒரு அரைகுறையோடு இந்த உலக ஓட்டத்தை நாம் முடிக்க கூடாது. இந்த ஓட்டத்தை நாம் முடிக்க கூடாது. ஆண்டவரின் விசுவாசமாய் இருக்கிறவன் பொறுமையாய் ஓட கடவன், ஆண்டவருக்குள் பொறுமையாய் ஓட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓட்டத்திலே ஒரு நோக்கம் இருக்கணும், நம் வாழ்க்கையிலே ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றிய பிறகு ஆண்டவர் சொன்னது போல எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் எப்படி தன்னுடைய ஜீவனை ஆண்டவர் கையில ஒப்படைத்தாரோ அது போல நாமும் வெற்றியின் வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருடைய கையிலே நம் ஆவியை நாம் ஒப்படைத்து நாம் ஒரு ஜெயமுள்ள பரலோகத்திற்கு நாம் போகணுங்க. அதுதான் ஆண்டவருடைய விருப்பம், பிதாவானுடைய விருப்பமும் அதுதான், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய விருப்பமும் அதுதான், பரிசுத்த ஆவியானவருடைய விருப்பமும் அதுதான். இந்த உலகத்திலே பிறந்த ஒரு ஆன்மாவும் நரகத்திற்கு போவது பரலோகத்திற்கு விருப்பம் அல்ல. ஆக இந்த உலகத்திலே பாவ வாழ்க்கை, நாமும் சொல்வோம், பாவ வாழ்க்கை முடிந்தது, பலவீன வாழ்க்கை முடிந்தது. இனி பாவத்திற்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், பரிசுத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், தேவனுடைய சத்தத்திற்கு நான் மோசேவை போல, ஆபிரகாமை போல, தாவீதை போல நானும் செவி கொடுப்பேன், ஏனோக்கை போல, எலியாவை போல ஜெயமுள்ள வாழ்க்கை நான் வாழ்வேன், என் பாவ வாழ்க்கை முடிந்தது என்று நாமும் சொல்லணும். எனக்கு பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இதோ ஆண்டவரே, சிலுவையிலே நீ உதிர்த்த அந்த 7வது வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது என்று நீர் சொன்னது போல ஆண்டவரே, இந்த தவ காலத்தின் புனித வெள்ளியில் இருக்கிற நாங்களும் சொல்லுகிறோம். நீ சொன்னது போல ஆண்டவரே, எங்களுடைய பாவ வாழ்க்கை இன்றோடு முடிந்தது ஆண்டவரே. இனி இந்த உலகத்திற்கோ பிசாசுக்கோ நாங்கள் செவி கொடுக்க மாட்டோம், இடம் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய பாவ வாழ்க்கை இன்றோடு முடிந்தது ஆண்டவரே.
இனி நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஜெயமுள்ள வாழ்க்கை, எங்களுடைய பாதைகளை, எங்களுடைய நடக்கைகளை நாங்கள் பரலோகத்தை நோக்கி நாங்கள் திருப்புகிறோம். நாங்கள் இனி நடக்கிற ஒவ்வொரு அடியும் உம்முடைய கால் பதித்த அந்த அடிச்சுவட்டிலே நாங்கள் வைத்து உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்மை நேசிக்கிறவர்களாக, உம்முடைய பிள்ளையாக, உம்முடைய மந்தையில் உள்ள ஒரு ஆடாக நாங்களும் வாழ பிரியப்படுகிறோம். அப்படிப்பட்ட வரத்தையும் அப்படிப்பட்ட அருளையும் எங்களுக்கு இந்த வேலையில தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.